நம்ம பண்ண கோவா காம்படிஷனோட 2வது நாள் வீடியோ தான் அது. என்னடா காம்படிஷனை முத நாள் 2வது நாள்னு குழப்பறியன்னு கேட்டீங்கன்னா, முத நாள் நம்ம பண்ணது கிளாசிக் பிசிக், செகண்ட் டே இன்னைக்கு நம்ம பண்ண போறது மென்ஸ் ஃபிட்னஸ். அண்ட் இந்த காம்படிஷன்லாம் 2-3 நாளா வைக்கும் போது பீக் வீக்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. நேற்று காம்படிஷன் முடிச்சு லேட்டா தூங்கி சரியான தூக்கம் இல்லாம காலையில எந்திரிச்சிட்டேன். சரின்னு முத வேலையை ஃப்ரெஷ் ஆயிட்டு கோச்சுக்கு நம்ம எம்டி ஸ்டொமக் கண்டிஷனை கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு 250 ml ஸ்ட்ராங்கான பிளாக் காஃபி. இன்னைக்கான ஃபுட் ரொட்டீன் பாத்தீங்கன்னா 3 மீல் தான். காம்படிஷன் மதியம் வைக்கிறான்றதுனால அதுக்கு முன்னாடியே அந்த 3 மீலையும் முடிச்சிடணும். நேத்தி பண்ண மாதிரி அதே ரைஸ், சிக்கன், பொட்டேட்டோ எல்லாம் தனித்தனியா செஞ்சாச்சு. குவான்டிட்டி எவ்வளோ கிராம் காப்ஸ்ன்னு நான் டீட்டெயிலாக கேப்ஷன்ல போட்டிருக்கேன். ஏதாவது டவுட்னாலும் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு முக்கியமான விஷயம், நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற அதே சால்ட் இன்டேக்கை யூஸ் பண்ணி ஒரு 3 மீலையும் குக் பண்ணிட்டேன். வாட்டர் இன்டேக் ஒரு மீலுக்கு அப்புறமும் 300 ml, அப்புறமேட்டு ஒரு வாட்டர் பாட்டில் 25 கிராம் குளுக்கோஸ் மட்டும் போட்டுட்டு எப்பெல்லாம் தண்ணி தாங்க எடுக்குதோ சிப் பண்ணிக்கலாம். மீல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒரு மீலா சாப்பிட்டுட்டு நம்ம கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். இன்னையோட நம்மளுக்கு காம்படிஷன் முடியுதுங்கிறதுனால ரூமை காலி பண்ணிட்டு நேரா காம்படிஷன் கிளம்பியாச்சு. இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நேத்தியை விட கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி நேத்தி ஒரு நாள் அங்க போய் பழக்கப்பட்டதுனால எந்த ஒரு பதட்டமும் இல்லாம இருந்தேன். ஸோ டேன்லாம் போட்டு ப்ரோசிங்லாம் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபைனலா பம்ப் பண்ணிட்டு ஸ்டேஜ் ஏறியாச்சு. இன்னைக்கும் அதே ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா நேத்தி கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டா பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த காம்படிஷன்ல நம்மளுக்கு கிடைச்சது வெறும் பார்ட்டிசிபேஷன் பிரைஸ் தான். பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஸோ காம்படிஷனை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ற ஃபீட்பேக்லாம் வாங்கிட்டு அங்கேயே இந்த பீனட்டு, பிரெட்டு, வாழைப்பழத்தெல்லாம் வச்சு விரதத்தை முடிச்ச மாதிரி 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு டேஸ்டியான சீட் மீல். அப்புறம் நம்ம கோச்சுக்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காம்படிஷனை முடிச்சு அங்கிருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 நாள் நார்த் கோவா ஃபுல்லா சுத்திட்டு எங்கெங்கெல்லாம் போகணுமோ, என்னென்னலாம் பார்க்கணுமோ, என்னென்னலாம் சாப்பிடணுமோ எல்லாத்தையும் பண்ண ஒரு கதை ஒன்று இருக்கு. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன்.